எங்களோட ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எங்களோட கைனிக் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது, வரப்போகிறது சம்மர் சீசன், ஆப்வியஸாக ஐயுஐ சக்ஸஸ் ரேட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 3-4 மந்த்ஸ் இதை ஹோல்டில் வச்சுட்டு அப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டப்போ என் மனசுலேருந்து ஒரு பெரிய பாரமே இறங்குச்சு. ஒவ்வொரு மாதமும் ஓவிலேஷன் விண்டோவை மார்க் பண்ணுறதும், ஒரு வேளை இம்ப்ளான்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு பார்த்து பார்த்து நடக்கிறதும், இப்போ பீரியட்ஸ் வந்துருமோ அப்போ பீரியட்ஸ் வந்துருமோன்னு பயத்தோடு இருக்கிறதும் எவ்வளோ கொடுமையான விஷயம்னு அதை கோத்ரூ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் ட்ரீட்மெண்ட் போஸ்ட்போன் ஆனதுக்கப்புறம் நானாக வாழ ஆரம்பித்தேன், ஃப்ரீயாக வாழ ஆரம்பித்தேன். அடுத்த 2வது மாதத்துலேயே நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன். இது ஒரு பெரிய மிராக்கிள் எங்களுக்கு. இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி there is this concept called surrender. நம்ம வாழ்க்கையோட நல்ல டைம்லைன் எதுவோ அது நம்மளோட ஹையர் செல்ஃப்க்கோ யூனிவர்ஸ்க்கோ மட்டும்தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் எது எந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து சேரணுமோ அது அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கையோடையும் அக்செப்டன்ஸோடையும் நம்ம வாழ்க்கையை அதோட போக்கிலேயே அணுகும்போது மிராக்கிள் ஹேப்பன்ஸ். அப்படி தான் எங்களுக்கும் மிராக்கிள் ஹேப்பன்ட். அபிலா ஹேப்பன்ட். என்னோட ஜேர்னியை இவ்வளோ தூரம் கேட்டுட்டு வந்ததுக்கு தேங்க்யூ. அந்த 2 மாதமும் how did I manage to be really stress free among all this PCOD chaos அப்படின்றத நான் உங்கள் கூட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். See you soon.